எக்ஸைஸ் 5.1ல 6 சம் பார்க்க போகிறோம். பயிற்சி 5.1ல 6வது கணக்கு பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் த்ரோ த பாயிண்ட்ஸ் 1,0, -1,0 and 0,1. 1,0, -1,0 மற்றும் 0,1 என்ற புள்ளிகள் வழி செல்லும் வட்டத்தின் சமன்பாடு காண்க. சரியா? ஸோ இந்த மாதிரி 3 புள்ளி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஸோ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா x² + y² + 2gx + 2fy + c = 0. ஃபஸ்ட்டு இந்த வட்டம் வந்து 1,0 வழியாக போகுதுன்னு வச்சுக்கோம். 1,0 எப்போவுமே ஒரு பாயிண்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது எக்ஸோடது, ரெண்டாவதாக இருக்கிறது ஒய்யோடது. அதாவது எக்ஸ்க்கு பதிலாக 1 கொடுங்க, ஒய்க்கு பதிலாக 0 கொடுங்க. இங்கே 1 கொடுக்கலாமா? இப்போ 1² + ஒய்க்கு பதிலாக 0² + 2g எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம் 1 + 2f ஒய்க்கு பதிலாக 0 + c = 0. சரியா? 1² என்ன வரும் 1 + 0² விட்டுருங்க. 2g × 1 என்ன வரும் 2g, 2f × 0 என்ன ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், ப்ளஸ் c = 0. இது எப்படி மாற்றிக்கலாம்? 2g + c = 0. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்குவோம். சாரி, +1 இந்த பக்கம் வந்து என்ன ஆகும் -1 மாறும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது -1,0 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு x, yன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்க்கு பதிலாக -1 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க. எக்ஸ்க்கு பதிலாக -1 போடலாமா? ஸோ -1² + 0² + 2g எக்ஸ்க்கு பதிலாக என்ன போடணும் -1 போடணும், + 2f ஒய்க்கு பதிலாக 0 போடணும், + c = 0. -1² பண்ணால் 1 ஆயிரும், 0² விட்டுருங்க. 2g × -1 என்ன வரும் -2gன்னு வரும், ப்ளஸ் c = 0. அதாவது -2g + c = இந்த +1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது -1 மாறிடும். இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அடுத்தது 3வது பாயிண்ட் 0,1 இந்த பாயிண்ட் வழியாக போனால் எப்படி இருக்கும்? இதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்க்கு பதிலாக 0 போடணும், ஒய்க்கு பதிலாக 1 போடணும். சரியா? ஸோ 0² + ஒய்க்கு பதிலாக 1 போட்டோம்னா 1² + 2g எக்ஸ்க்கு பதிலாக 0 + 2f ஒய்க்கு பதிலாக 1 + c = 0. சரியா? இப்போ 0² 0, 1² 1, 2g 0 ஆகிடும், ப்ளஸ் 2f மட்டும் இருக்கும், ப்ளஸ் 2f + c = 0. அப்போ 2f + c = இந்த +1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது -1 மாறிடும். இது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கிட்டோம்? 2g + c = -1 வச்சுக்கிட்டோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கிட்டோம்? -2g + c = -1 வச்சுக்கிட்டோம். மூணாவது ஈக்குவேஷன் 2f + c = -1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். சரியா? இப்போ 1வது ஈக்குவேஷனையும் 2வது ஈக்குவேஷனையும் கூட்டுங்களேன். இது 1வது ஈக்குவேஷனா, இது 2வது ஈக்குவேஷனா, ரெண்டையும் கூட்டலாமா? எப்படி கூட்டலாம்? 2g + c = -1. இது வந்து 1வது ஈக்குவேஷன். இது 2வது ஈக்குவேஷன் என்னது? -2g + c = -1. கூட்டினா என்ன கிடைக்கும்? -2g + 2g கேன்சல் ஆயிரும். c கூட்டினோம்னா 2c, -1 கூட்டினோம்னா -2 கிடைக்கும். அப்போ c-யோட வேல்யூ என்ன? -2/2 கேன்சல் பண்ணோம்னா -1. c-யோட வேல்யூ என்ன வந்துச்சு? -1 வந்துச்சு. c-யோட வேல்யூ -1ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 2 என்னது? ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், நம்ம ஈக்குவேஷன் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். c-யோட வேல்யூ -1ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2g + c-க்கு பதிலாக என்ன போடணும்? -1 போடணும், =-1. ஸோ 2g -1 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? +1 ஆகும். ஆல்ரெடி அங்கே ஒரு -1 இருக்குது. -1 + 1 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ 2gயோட வேல்யூ என்ன? 0. அப்போ g-யோட வேல்யூ என்ன? 0. சரியா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது g-யோட வேல்யூ 0, c-யோட வேல்யூ -1. இதை ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ 3வது ஈக்குவேஷன் என்ன? 2f + c = -1 இல்லையா? இதில் c-க்கு பதிலாக என்ன போடணும்? -1 போடணும். ஸோ 2f + c-க்கு பதிலாக -1 போட்டோம் =-1. இந்த -1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் +1 மாறிடும். ஸோ 2f = -1 + 1. இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ f-ஓட வேல்யூ 0. சரியா? இப்போ c-யோட வேல்யூ -1, g-யோட வேல்யூ 0, f-ஓட வேல்யூ 0. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் போடணும்னா ஈக்குவேஷன், இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, x² + y, இதை ஈக்குவேஷன் ஸ்டார்னு வச்சுக்கோங்க. x² + y² + 2gx + 2fy + c = 0 இருக்கு இல்லையா, இதில் நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிது? இப்போ c-க்கு வந்து -1 கிடச்சிது. அப்புறம் வேறு என்ன? g-க்கு f-க்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிது? g-யும் 0, f-ம் 0 இல்லையா? g-யும் 0, f-ம் 0. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே x² அப்படியே இருக்கும், ப்ளஸ்
ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் ப்ளஸ் 2 ஜிக்கு பதிலாக என்ன போடணும் 0 போடணும் எக்ஸ் ப்ளஸ் 2 எஃப்க்கு பதிலாக 0 போடணும் ஒய் ப்ளஸ் சிக்கு பதிலாக -1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். இங்கே என்ன இருக்கும் -1 மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுதான் தேவையான வட்டத்தின் சமன்பாடு. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்வயர்ட் சர்க்கிள்.